ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வாலை வந்து ரெடி பண்ண போகிறோம். அது என்ன வாலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைடர்மேன் வாலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பரை வந்து நம்ம லட்சுமி டே இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி உள்ள வெரைட்டி தான். இது வந்து இந்த ஸ்பைடர்மேன் வந்து போட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு 50 பீசஸ்ங்க. மொத்தம் வந்து 3, 6, 9, 10 பாக்கெட் வந்து உள்ளது. ஒவ்வொன்றிலேயே 5 இருக்கும். அப்போ போல் வந்து நம்மளுக்கு வந்து 50 இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் ஒரு பெரிய வாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். 50 தடவை டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கும். நார்மலாக சீனி வெடி வந்து சரவெடி அடிக்கிறதே எவ்வளோ சத்தம் கேட்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது எவ்வளோ சவுண்டு வந்து கேட்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வாழை ரெடி பண்ண போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம உள்ள பேப்பர்ஸ்னால் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஒரு கயர் மாதிரி கட்டியிருக்காங்க, இதையும் வந்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. 10 பாக்கெட் வந்து போட்டாச்சுங்க. சரி, ஓகே, இதை ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். எடுத்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து குமிச்சு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து சரவெடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 10 பாக்கெட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. நம்மகிட்ட எவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே, இதை வந்து நம்ம சரவெடியாக வந்து பின்ன போகிறோம். சரவெடியாக பின்னுறதுக்கு நம்மளுக்கு வந்து நூல்கண்டு வந்து தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து சரவெடியாக பின்னுறது வந்து பின்ன போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுபோக இன்றைக்கி வந்து கிராக்கர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ். அவங்கள்ட்ட எல்லா டைப்பான கிராக்கர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது கிராக்கர்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து போய் வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஆர்டர் வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் 3000 ரூபா வந்து மினிமம் ஆர்டர் வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். ஸ்பைடர்மேன் வாழை செய்கிறதுக்கு எல்லா மொத்த கிராக்கர்ஸையும் வந்து தட்டி வந்து வச்சுட்டோம். இதில் வந்து 50 கிராக்கர் இருக்குது. எல்லாமே வந்து ஸ்பைடர்மேன் வந்து போட்டு தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக இந்த இதுதான் அந்த ஸ்பைடர்மேனுக்குரியது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து கெட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து வச்சுக்கிறேன். கெட்ட மூலம் எப்படி கெட்ட போகிறோம் அப்படின்னா, பூ கட்டுற மாதிரியே தான் கட்டுவோம். இது வந்து இதில் வந்து பின்னுவாங்க, அதாவது திரியை வச்சே வந்து பின்னுவாங்க. நம்ம திரியை வச்சு பின்ன போகிறதில்ல. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையாக வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வச்சு பின்ன போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல் தான் வந்து ஜாயிண்ட் வச்சு வந்து பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் இப்படி இருக்கிற மாதிரி வச்சு இப்படி வந்து கிராக்கர் இதை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறேன். பூ கட்டுறவங்க வந்தீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கட்ட போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நான் முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். நார்மலாக உள்ள முடிச்சு தான் அது. இந்த மாதிரி ஒரு முடிச்சை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா தான் கரெக்டாக வந்து பிடிக்கும். நான் 2-3 தடவை ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து சரியாக நிற்கலை. ஸோ அதுக்கடுத்து அம்மாட்டனா கேட்டேன். சரி, அப்போனா முடிச்சு போட்டுட்டு கூட கெட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சை வந்து போட்டுடலாம். டைட்டாக வந்து போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொன்றா 2 வந்து எடுக்கலாம். எடுத்து இதோட எல்லா இதுலேயும் வந்து திரி வந்து ஜாயிண்ட் ஆகணுங்க. இந்த மாதிரி திரி ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து அதுவும் சேர்த்து வந்து பிடிக்கும். ஸோ அதனால் இப்படி திரியை ஜாயின் பண்ணி ஒரு 2 சுற்று இப்படி வந்து பார்த்து வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அப்படியே வந்து ஒரு முடிச்சை வந்து போட்டணும். இப்படி வந்து ஒரு 2 சுற்றை சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படியே வந்து வச்சு ஒரு முடிச்சை போட்டோம் அப்படின்னா அது இதாயிரும். அது போக வந்து இதுக்கு முன்னாடி உள்ள இதுலேயும் திரி வந்து ஜாயிண்டாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து வந்து பிடிச்சி வந்து வெடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து இதோட ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்களா, எப்படி வந்துக்கிட்டே இருக்கா? ஸோ அதே மாதிரி தான் 2 சுற்று சுற்றிட்டு அதை வந்து முடிச்சு வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம சுற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது வந்து 2 சுற்று சுற்றிடுறேன். சுற்றிட்டு இந்த இதை வந்து சேர்த்தாப்பில் வச்சு முடிச்சு வந்து போட்டுடணும். சூப்பர். இப்போ வந்து நம்ம 6 இது வந்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்மளுக்கு 25 இது வரணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு 50 வந்து வரும். ஸோ இதையும் வந்து சேர்த்தாப்பில் இந்த இதோட ஜாயின் வந்து பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி முடிச்சு வந்து போட போகிறோம். சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் நல்லா டைட்டாக வந்து போடணும். இல்லைன்னா வந்து அவுந்துடும். அவ்வளோதான், நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், விழுகக்கூடாது. ஸோ பார்த்தீங்களா அப்படியே நிற்கிதா? ஸோ அதை தான் முக்கியம்.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாழை வந்து ரெடி பண்ணி முடிக்க போகிறோம். கடைசி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மட்டும் இருக்குது. இதையும் நான் வந்து வச்சுக்கிறேன். 2, 3 இது வந்து பாருங்கள், நான் வந்து ரெடி பண்ணும்போல திரியை வந்து இழுத்து, அதாவது பின்னுறேன்னு சொல்லிட்டு இழுத்து பின்னிட்டேன். பூ கட்ட திரிய ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டுறவங்களுக்குனா காம்பு பியும் பார்த்தீங்களா, அதே மாதிரி திரி எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு. ஒரு 4 கிராக்கரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து நான் ஓரளவு வந்து கரெக்டாக வந்து பின்னிட்டேன். அதுபோக நடுவில் திரி வந்து சரியாக வந்து வராதனால ஒரு நூலை வந்து பார்த்திங்கன்னா நடுவு கூடிய வந்து வச்சு சேர்த்து பின்னிருக்கேன். அப்போ தான் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், பின்னி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஸ்பைடர்மேன் வாழை வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே வந்து சமமாக வந்து வச்சு சூப்பராக வந்து வச்சாச்சு. இது பின்றதுக்குள்ளே பெரும்பாடாயிருச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னமலையே சிலதுனா பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பின்னுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து பொறுத்தி வச்சோம்னா போதும், சட்டன்னு அடிக்கும். நம்ம வந்து கரெக்டாக வந்து கெட்டியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த திரிக்கு வந்து மூவ் ஆயிரும். வேறு லெவலில் இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி வந்து வெடிக்குது, எப்படி சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்டிங் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. இங்கே தான் வந்து டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே, வச்சு வந்து பொருத்தி வச்சுக்கலாம். வேறு லெவலில் வந்து வெடிக்க போகுது. எனக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். தீப்பெட்டி தான் வச்சு பொருத்த போகிறேன். பொருத்தி வைக்கலாமா? ஐயோ, ஃபஸ்ட்டு இது அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் இல்லை, பொருத்தலை. கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. அப்பா அப்பா இன்னும் அடிக்குது. பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் அடிச்சிச்சு. இந்த செகண்டுக்குள்ளே டக்குன்னு அடிச்சிருச்சு. காது கின்னுன்னு இருக்கு, அந்தளவுக்கு அடிச்சிச்சு. இன்னும் சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 கிட்ட வந்து வெடிக்கலாம். நம்ம சரியாக அதை பின்னாமல் விட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் மீதி எல்லாமே வந்து அடிச்சிருச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு இதில் வந்து வாழை வந்து ரெடி பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.